தாஜா ஹவ் வெல்கம் டு மைசி ட்ராமாஸ். இன்னைக்கான எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே லாஷோவோட ஃபேவரட் ஷாப்பில் தான் அவள் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவள் ஸ்கூல் படிக்கும்போது அந்த ஷாப்பில் ஆர்டர் பண்ணியிருப்பா. அவளோட ஆர்டர்னு நினைச்சு மிங்கோட ஆர்டரை சாப்பிட்டுட்டு இருப்பா. மிங்கோ அப்படியே அட்மைராக பார்த்துட்டு இருப்பான். அவனோட ஆர்டர்னு சொல்லியிருக்க மாட்டான். அவள் சாப்பிட்டு முடிச்ச பிறகுதான் அவளுக்கு ரியலைஸ் ஆகும் அது அவளோட ஆர்டர் இல்லைன்னு சொல்லிட்டு, நான் வேணும்னா காசு உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அவனும் வேணாம், நெக்ஸ்ட் டைம் என்னை ட்ரீட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக மிங்க அவள் மீட் பண்ணியிருப்பா. அந்த ஸ்வீட் மெமரிஸை தான் அப்படியே திங்க் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. இப்போ மிங்க அடிச்சு பிடிச்சி ஓடி வந்துட்டு இருக்கான். லாஷோ கிட்ட சொல்லிட்டு இருக்கான், சாரி நான் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அந்த கடைக்கார ஆண்டி சொல்லிட்டு இருக்காங்க, கரெக்டான டைம்ல தான் வந்திருக்கீங்க, சூடா இருக்கு சாப்பிடுங்க, நீங்க வந்தே பல மாசம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்போ மிங்க லாஷோ கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கான், என்னோட ஜாபை நான் ரிசைன் பண்ணிட்டேன், நமக்கு ப்ராஜெக்டும் ஓகே ஆயிடுச்சு, இப்போ நிறைய டைம் இருக்கு, நம்ம 2 பேரும் ஒன்னா ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஹாப்பியா பேசிட்டு இருக்கான். லாஷோவும் கேட்டுட்டு இருக்கா, நம்ம போகும்போது உன்னோட ஜூனியர் பொண்ணு ஷீஷனையும் கூப்பிட்டு போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவன் அப்படியே தயங்க ஆரம்பிக்கிறான். என்னோட ப்ராஜெக்ட் ஓகே ஆயிடுச்சுல, அந்த ப்ராஜெக்ட் இன்சார்ஜ் ஷீஷின் தான், அதனாலதான் நாங்க மீட் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். மிங்கும் சொல்லிட்டு இருக்கான், நாங்க ஜஸ்ட் ஒர்க்குக்காக தான் மீட் பண்றோம், நம்ம வெளியே போகும்போது அவளையும் கூப்பிட்டு போலாம், அப்போ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் கிளியர் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். நான் ஆல்ரெடி அவளை மீட் பண்ணிட்டேன் பார்க்ல அப்படின்ற மாதிரி சொல்றா. இவன் அப்படியே தயங்குறான், நாங்க ஜஸ்ட் ப்ரொஃபஷனலா தான் மீட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவன் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அவன் அப்படியே சொல்றான். இவனும் சொல்லிட்டு இருக்கான், அவ என்ன கிஸ் பண்ண வந்தா, ஆனா நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன், எனக்கு அவ மேல எந்த ஃபீலிங்கும் இல்ல, ஆனா அவ என்னோட கிளைண்ட், எனக்கும் கம்பெனி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்குள்ள லாஷோக்கு கோவம் வந்துருது, தண்ணி எடுத்து மூஞ்சிலே ஊத்திடுறா. இவனும் சொல்லிட்டு இருக்கான், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நம்ம வீட்டுல போய் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் லாஷோ சொல்லிட்டு இருக்கா, வாயை மூடு நீ, இப்ப நீ சொல்ற எந்த வார்த்தையும் நம்ம வாழ்க்கைய திரும்ப கொடுத்துறாது, நம்ம வாழ்க்கையை நீயே டெஸ்ட்ராய் பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உனக்கு 3 நாள் டைம் தரேன், உன்னோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு நீ கிளம்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதோட நம்மளோட வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறா. இவனும் அந்த மீல் அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணா லாஷோ ஊஷியோட வீட்டு வெளியே தான் உட்காந்துட்டு இருக்கா. ஊஷியோ வரவும் கேட்டுட்டு இருக்கா, என்னடி வெளியே உட்காந்துட்டு இருக்க, உள்ள போய் இருக்க வேண்டியதானே, வெளியே ஏன் உட்காந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கவும் லாஷோவும் சொல்லிட்டு இருக்கா, நீ மறந்துட்டியா, உன்னோட பாஸ் இங்க ரெண்டுக்கு வரும்போது அந்த ஸ்பேர் கீயை நீ வாங்கி கொடுத்துட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். நான் இப்போ கொடுத்துடுறேன் உனக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. நான் கொஞ்ச நாளைக்கு இங்க தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா ஜூலிங் குரூப்ல தான் காட்டுறாங்க. பேஜ் அண்ட் டைரக்டர் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, ஒரு ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு ஏன் இவ்வளவு நாள் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி கேட்குவோம். அந்த டைரக்டர் சொல்லிட்டு இருக்காங்க, சாரி லாஸ்ட் இயர் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ல கொஞ்சம் சேஞ்சஸ் இருந்தது, அதனாலதான் லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அந்த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் கொடுக்குவோம். இவனும் வாங்கிக்கிறான், உங்களுக்கு ஒரு பையன் இருக்கான்ல, ஃபினான்ஷியல் ஃப்ராட் பண்றது தப்பு, உங்க மேல எதனா ஃபினான்ஷியல் ஃப்ராட் கேஸ் வந்ததுன்னா நீங்க பிரிசனுக்கு போயிடுவீங்க, அவனை தனியா விட்ட மாதிரி ஆயிடும், என்ன நடக்குதுன்னு நீங்க சொல்லுங்க, நானும் பேய் ஃபேமிலியில உள்ள ஒருத்தர் தான், என்னோட அப்பாவோட ஆபீஸ்ல இருந்து நீங்க வெளியே வரும்போது உங்க முகமே சரியில்லை, என்னதான் நடக்குது, ஏதோ சப்ளையர்ல இஷ்யூ இருக்குன்னு மட்டும் தெரியுது, ஆனா என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி கேட்கும். அந்த டைரக்டர் சொல்லிட்டு இருக்காங்க, எல்லாம் சேர்மனோட ஐடியா தான், லாஸ்ட் இயர் நமக்கு ரெவென்யூ வரல அதனாலதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாங்க. இவனும் அவனோட அப்பா ஆபீஸ்க்கு தான் போய் கதவு தட்டலான்னு போறான். அப்படியே தயங்கி நின்றுட்டு இருக்கான். ஒரு வழியா பேஜன் கதவை திறந்து உள்ள போய் அவங்க அப்பா கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கான், இவ்வளோ நாளா என்கிட்ட இருந்து இதை மறைச்சிட்டீங்க, ஜூலிங் குரூப்ல நெட் ப்ராஃபிட் பார்க்கணுன்றதுக்காக ஃபினான்ஷியல் ஃப்ராட் பண்றீங்க, டிரான்சாக்ஷன்லாம் ஃபேப்ரிகேஷன் பண்றீங்க, இது இல்லீகல் தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கோம். அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம கம்பெனி சக்சஸ்ஃபுல்லா இருக்க வரைக்கும் தான் நம்ம சொல்றத மற்றவங்க கேட்பாங்க, நம்ம கம்பெனில ஃபண்ட் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு நிறைய லோன்ஸ் எல்லாம் அப்ரூவல் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். இவனும் கேட்டுட்டு இருக்கான், அதனாலதான் லைமன் ப்ராஜெக்டை நீங்க வாங்குனீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும். லைமன் ப்ராஜெக்ட் இருக்கிற வரைக்கும் நமக்கு பண கஷ்டம் இருக்காது, அதுல இருந்து காசு வந்துகிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இவனும் கேட்டுட்டு இருக்கான், நம்மளோட லாஸ் எல்லாம் லைமன் ப்ராஜெக்ட்ல இருந்து எடுக்க பாக்குறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அவங்க அப்பாவும் சொல்லிட்டு இருக்காங்க, இந்த பாதையை நான் கஷ்டப்பட்டு உருவாக்கி இருக்கேன், நீ பிறந்ததுல இருந்தே நல்லா சில்வர் ஸ்பூன்ல பிறந்துட்ட, இந்த பாதையை நான் கஷ்டப்பட்டு உருவாக்குனத அந்த பில்டிங்கை நீ தான் கட்டி காப்பாற்றணும், அந்த பில்டிங் உடஞ்சிடுச்சுன்னா உன்னோட வாழ்க்கையே வீணா போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வெளியே வந்தா நம்ம கம்பெனியோட ரெப்புடேஷனே பாலா போயிடும் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். அப்படியே கோவம் அவங்க அப்பா ஒரு கிளாஸ் எடுத்து தூக்கி அடிச்சிடுறாங்க. அவரும் சொல்லிட்டு இருக்காங்க, நான் இந்த பாதையை உருவாக்கி கொடுத்துட்டேன், அந்த பில்டிங் கொலாப்ஸ் ஆகாம நீ தான் பாத்துக்கணும், பாதி தூரத்துல நிக்கிற, கீழே விழாம பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவனும் அப்படியே வெளியே வரான். இப்ப பேஜன் அப்படியே வெளியே வரும். ஊஷியும் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. பேஜன் அப்படியே அடிப்படவும் அப்படியே திரும்பி நின்றுட்டு இருக்கான். ஊஷியும் சொல்லிட்டு இருக்கான், நான் சப்ளையர் இன்ஃபர்மேஷன் வாங்கறதுக்காக வந்திருக்கேன், லேட்டஸ்ட் ஒன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. பேஜனும் அந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு சொல்லிட்டு இருக்கான், சாரி உன்னை வெயிட் பண்ண வச்சதுக்குன்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்துடுறான். இவன் அப்படியே அவனுக்கு அடிப்படவும் பேண்டேஜ் எடுத்து கொடுக்குறான். அவன் அப்படியே தயங்கி நின்றுட்டு இருக்கான். இவளே அவனுக்கு பேண்டேஜ் போட்டு விட்டுட்டு அப்படியே கிளம்புறான்.
இப்போ பேஜன் ஊஷியோ நிற்க வச்சு தான் பேசிட்டு இருக்கான். ஒரு இடத்துல நம்ம ஃபவுண்டேஷன் போட்டுட்டோம்னா அந்த ஃபவுண்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஒர்க் பண்ண முடியுமா, அந்த ப்ளூ பிரிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அதை டிசைன் பண்ண முடியுமா, அதை நம்மளால மாற்றவே முடியாதா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கோம். ஊஷியோவும் சொல்லிட்டு இருக்கா, ஃபவுண்டேஷன் போட்டுட்டா அதை மாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். இவனும் சொல்லிட்டு இருக்கான், ஆமா இல்ல அதுதான் எல்லாத்துக்குமே பேசஸ், ஸோ அதை மாற்ற முடியாதுல்ல அப்படின்ற மாதிரி ஃபீலிங்காக பேசிட்டு இருக்கோம். இவளும் சொல்லிட்டு இருக்கா, மாற்றவே முடியாதுன்னு சொல்ல முடியாது, ஃபவுண்டேஷனை தான் மாற்ற முடியாது, ஆனால் நம்ம அந்த டிசைனை மாற்றலாம், எக்ஸ்டீரியர் டிசைனை மாற்றலாம் டெக்னாலஜியை வச்சு. நம்மளோட அவுட்கம் வந்து ஃபவுண்டேஷனை வச்சு கிடையாது, டிசைனை வச்சு தான், எல்லாரும் டிசைனை தான் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அவனும் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். சரி இந்த டாக்குமெண்ட்டை நான் ஸ்டுடியோ டியில் கொடுக்கணும், நான் கிளம்புறேன்ற மாதிரி ஊஷியோ அப்படியே கிளம்பிடுறா. இப்போ அப்படியே ஸ்டுடியோ டியில் தான் காட்டுறாங்க. ஷின் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும். சீனியர் லேட்டஸ்ட் சப்ளையர் இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. ஷின்னும் கேட்டுட்டு இருக்கான், ஊஷியோ எங்க, நீயே இதை டெலிவரி பண்ற அப்படின்ற மாதிரி கேட்கவும் சீனியரும் சொல்லிட்டு இருக்காங்க, ஊஷியோ தான் இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னா, வேற ஏதோ ரிப்போர்ட் பண்றதுக்கு இல்லையா, அதனால அவ அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டா அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்படியே கட் பண்ணா லாஷோவை தான் காட்டுறாங்க. லாஷோவோட வீட்டுக்கு தான் போய் பார்த்துட்டு இருக்கா. திங்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கு. மிங்குக்கு தான் மெசேஜ் பண்றா, மரியாதையே உன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போ, 3 நாள் ஆயிடுச்சு, இன்னும் என்ன பண்ற அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்பவும் உங்க ஃப்ரெண்டு தான் பேசிட்டு இருக்காங்க. மிங் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான் அப்படின்னு சொல்லவும் லாஷோ மிங்க பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் தான் போயிருக்கா. இப்போ லாஷோ மிங் கிட்ட தான் பேசிட்டு இருக்கா. நம்ம 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான், நம்ம 2 பேரோட மனசுலயோ மைண்ட்லயோ ஏதோ ஒன்று போயிட்டு இருந்தா நம்ம 2 பேருமே பிஸியா வச்சுக்கிறது வேலையில தான். வேலையே கெதின்னு இருக்காத, ஃபர்ஸ்ட் உன்னோட ஹெல்த்தை பாரு, வேலையை அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். மிங்கும் சொல்லிட்டு இருக்கான், நான் என்னோட ஒர்க்கை சீக்கிரமா முடிச்சாதானே நீ என் கூடவே இருப்ப அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். லாஷோவும் சொல்லிட்டு இருக்கா, நீ இப்படியெல்லாம் பேசும்போது சின்சியரா தான் இருக்கு, ஆனா நீ எது சின்சியரா பேசுற எது சின்சியரா பேசலன்னு நினைச்சு எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. நம்மளோட பாஸ்ட் மெமரிஸ்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லானது, அதை நான் அழிக்க விரும்பல அப்படின்ற மாதிரி லாஷா சொல்லிட்டு இருக்கா. உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்மளோட பாஸ்ட்ல நீ ஃபர்ஸ்ட் என்னை பார்க்கும்போது, நம்மளோட பாஸ்ட்ல என்னோட கையை பிடிச்சி ஃபர்ஸ்ட் நடக்கும்போது நம்ம 2 பேருமே குழந்தை போல சிரிச்சிட்டு இருந்தோம். அப்ப நீ எனக்கு பார்க்கும்போது ரொம்பவுமே சின்சியரா தெரிஞ்ச. அதுக்கப்புறம் என்னோட ஸ்கூலும் உன்னோட ஸ்கூலும் ரொம்ப தூரத்துல இருந்தது. நீ டெய்லி என்னை வந்து அவ்வளோ தூரத்துல வந்து பார்ப்ப, எனக்குன்னு ஸ்நாக்ஸ் கொண்டு வருவ. அப்ப நீ எப்பவுமே சொல்லுவ, நீ எப்படி இருந்தாலும் எவ்வளோ வெயிட் ஆனாலும் என்னோட வாழ்க்கையில எது மாறினாலும் என் கூடவே இருப்பேன்னு சொல்லுவ. அப்பயும் நீ சின்சியரா தான் தெரிஞ்ச. நான் ஃபர்ஸ்ட் காலேஜ் போகும்போது எனக்கு ஃபீவர் இருந்தது, ஊஷியாவும் பிஸியா இருந்தா, டே அண்ட் நைட் என்னை பார்த்துக்கிட்ட, அப்பயும் நீ சின்சியரா தான் இருந்த. நீ எப்ப சின்சியரா இல்லாம போன? நம்ம உன்னோட ஃப்ரெண்ட்ஸோட கேதரிங் போயிருந்தோம், உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க நம்ம தான் அவங்களோட ரோல் மாடல்னு சொல்லிட்டு. அப்போ நீ ஜென்யூனா ஹாப்பியா இருந்தியா, இல்லை கேதரிங் முடிச்சுட்டு அந்த பொண்ணை பார்க்க போறோம்னு நினைச்சிட்டு இருந்தியா? நம்மளோட ஆனிவர்சரியை கூட நீ மறந்துட்ட, ஜென்யூனா நீ மறந்துட்டியா, இல்லை அந்த கிஃப்ட் கொடுத்தா போதும்னு நினைச்சிட்டியா? இப்படி நீ எங்க ஜென்யூனா இருந்த, எங்க சின்சியரா இருந்தன்னு நினைச்சு வாழ்க்கையை ஓட்ட முடியாது. நம்ம லைஃப்ல மூவ் ஆன் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் மிங்கும் சொல்லிட்டு இருக்கான், நான் உன்னை லவ் பண்றேன், அந்த கிஸ்ஸை தவிர எங்களுக்குள்ள எதுவுமே நடக்கல அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். லாஷோவும் சொல்லிட்டு இருக்கா, எதுவும் நடக்கல, ஆனா இன்னைக்கு நடக்கல, என்னைக்கு நடக்கும்னு யோசிச்சுட்டு இருக்க முடியாது, என்னால டவுட் பட்டுட்டே இருக்க முடியாது, நீ எங்க சின்சியரா இருந்த எங்க இல்லைன்னு சொல்லிட்டு, அதனால நம்ம வாழ்க்கையை இதோட முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களோட வெட்டிங் ரிங் அங்கேயே வச்சுட்டு அப்படியே கிளம்பிடுறா. இவனும் அப்படியே சேடா இருக்கா, அவளும் அப்படியே சேடா இருக்கா. மிங்னால அந்த பிரேக்கப்பை தாங்கிக்கவே முடியல, அப்படியே அழுதுட்டு இருக்கான். அப்படியே இந்த பக்கம் லாஷோ புதுசா ஒரு டெசர்ட்டை வெளிவிட்டுருக்கா, ரீபர்த்னு சொல்லிட்டு, அதை தான் ஆன்லைன்ல போஸ்ட் பண்ணிருக்கா. எல்லாரும் அப்படியே அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க அவளோட எஃபெக்டை. கூ வெளியே நின்று பார்த்துட்டு இருக்கான். கூ வரவும் கேட்டுட்டு இருக்கான், இந்த பைப்பெல்லாம் சீர் பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும். ரிப்பேர்லாம் பண்ணல, புதுசாவே மாத்திட்டேன் அப்படின்ற மாதிரி லாஷோ சொல்றா. அப்படியே அவளோட கொலாபரேஷன் பத்தி பேசிட்டு இருக்கா. இந்த ஃபைலை பாருங்க, நான் புதுசா ஒரு கொலாபரேஷன் கொண்டு வரலான் இருக்கேன், உங்களுக்கும் பிளேயர்ஸ் வருவாங்க, எனக்கும் கஸ்டமர்ஸ் வருவாங்க, ஒன்றும் இல்லை மர்டர் மிஸ்ட்ரி கேம்ல உள்ள தீம்ல உள்ள நான் டெசர்ட் ரெடி பண்றேன், அதனால எனக்கும் கஸ்டமர்ஸ் வருவாங்க, உங்களுக்கும் நியூவா பிளேயர்ஸ் வருவாங்க, இந்த கொலாபரேஷன் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. அதுல அப்படியே டிவோர்ஸ் பேப்பரும் இருக்கு. இவன் அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆயிடுறான். தப்பா வச்சுட்டேன் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் எடுத்துக்கிறா. ஷின்னை பார்க்கறதுக்காக தான் கூ வந்திருக்கான். லாஷோட ப்ரொபோசலை தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். ஷின்னும் கேட்டுட்டு இருக்கான், இந்த ப்ரொபோசல் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இவ்வளவு தூரம் வந்த அப்படின்ற மாதிரி கேட்கவும் கூவும் சொல்லிட்டு இருக்கான், ப்ரொபோசல் நல்லா இருந்தது, எதுவா இருந்தாலும் நீ தானே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற, அதுக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், நீயே பார்த்துக்கோன்ற மாதிரி ஷின் சொல்லிடுறான். சரி சாப்பிட்றதுக்கு எதனா இருக்கான்னு ஃப்ரிட்ஜை திறந்து பார்க்கறான் கூ. சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, தண்ணி கூட இல்லை, தண்ணி கூட வாங்காம என்ன பண்ற ஷின் அப்படின்ற மாதிரி கேட்கவும், மறந்துட்டேன்ற மாதிரி கூலா சொல்லிட்டு இருக்கான். 2 பேரும் வேற மாதிரி இருக்கீங்க, நீ தண்ணி கூட குடிக்காம ஸ்டைக்ல இருக்க, அவளோட கோவத்தை கேம்ல காட்டிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லவும், யாரு அப்படின்ற மாதிரி ஷின் கேட்டுட்டு இருக்கான். ஊஷியோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான்.
ஊஷியோ அவளோட கோவத்தை கேம்ல தான் வந்து காட்டிட்டு இருக்கா, ஒரு கொலவெறியோட சுத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அப்படியே கேம்ல தான் காட்டுறாங்க. டீம் பியோட ஷின் தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கா. இவளும் ஷின்ஜாயு நான் உன்னை அரெஸ்ட் பண்றேன், நான் உன்னை ஷூட் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு டைமும் பண்ணிட்டு இருக்கோம். இவனும் அவ கண்ணுலே மாட்டிடக்கூடாது சாமி அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு போயின்னு இருக்கான். அப்பயும் வந்து பாவம் கொடுத்து கொலை பண்ணிட்டுறா. இப்போ ஷின் கேட்டுட்டு இருக்கான், இரு ஏன் ஒரு டைமும் ஷின்ஜாயு மட்டும் சாகணும் அப்படின்ற மாதிரி கேட்கும். ஆமா அதுதான் அவ பண்ணிட்டு இருக்காங்க கேம்ல அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே ஸ்டுடியோ டியோட மீட்டிங்ல தான் கட்டுறாங்க. மீட்டிங் முடிஞ்சதும் அவ அப்படியே எழுந்து நின்று ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிட்டு இருக்கா. சீனியரும் சொல்லிட்டு இருக்காங்க, என்கிட்ட மசாஜர் இருக்கு நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், சம் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணா சரியா போயிடும் சொல்லிட்டு வெளியே போய் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிட்டு இருக்கா. ஷின்னும் வந்து தயங்கி நின்று பேசிட்டு இருக்கான். நீ நிறைய அந்த கேமுக்கு போறியாமே கூ சொன்னா அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவளும் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு என்ன அப்படின்ற மாதிரி கேட்கறா. உனக்கு இம்பார்ட்டன்டான ஒர்க்கை பண்ணு, நிறைய வேலை இருக்கு, அதை விட்டுட்டு ஏன் தேவையில்லாத வேலையை பண்ற அப்படின்ற மாதிரி கேட்கும். இவளும் கேட்டுட்டு இருக்கா, நான் எந்த வேலையை பண்ணாம விட்டுட்டேன், நான் ஃபார்மாக்கு போய் எல்லா ஒர்க்கும் பண்றேன், ஜூலிங் குரூப்ல போய் அந்த ஒர்க் எல்லாம் முடிக்கிறேன், கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டை பாத்துக்கிறேன், இங்குள்ள ப்ராஜெக்டை பாத்துக்கிறேன், எந்த ஒர்க்கை நான் வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டேன்னு நீங்க பேசுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி இவனும் சொல்லிடுறான். அப்புறம் தனியா போயிட்டு இவளே பேசிட்டு இருக்கா. அவங்க கூட நம்மளால சண்டை போட முடியாது, ஆனா அவாய்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணா லாஷோ தான் காட்டுறாங்க. ஊஷோ கேட்டுட்டு இருக்கா, நீ வர ரொம்ப லேட்டா வர லாஷோ அப்படின்ற மாதிரி சொல்லவும் லாஷோவும் சொல்லிட்டு இருக்கா, நான் என்னோட ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு கூ கூட மீட்டிங் வைக்கிறதுக்கே லேட் ஆயிடுச்சு, ஏன்னா நாங்க 2 பேரும் கொலாபரேஷன் வைக்க போறோம்ல, அதை பத்தி பேசிட்டு இருந்தோம், அதனால லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஃப்ரீ பாஸ் கொடுக்கவும் இவளும் சொல்லிட்டு இருக்கா, உன்னாலதான் நான் அவ்வளோ கேமை ஃப்ரீயா விளையாடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊஷியவும் ஹக் பண்ணிக்கிறா. அப்படியே லாஸ்ட்டுக்கு ஒரு கொரியர் வருது, அதை கொடுக்கவும் என்னன்னு பார்த்தா டிவோர்ஸ் பேப்பரை தான் மிங்க அனுப்பியிருப்பான். அதை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே லாஷோவை கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருக்கா ஊஷியோ. அப்படியே கட் பண்ணா லாஷோட கேஃபேல தான் காட்டுறாங்க. லாஷோ புதுசா டெசர்ட் காஃபி ட்ரை பண்ணிருப்பா மர்டர் மிஸ்டி கேம் தீம்லயே. அதை ட்ரை பண்றதுக்காக 4-5 பேர் புதுசா வந்திருப்பாங்க. இப்போ கூவும் ஷின்னும் வரவும் லாஷோ கேட்டுட்டு இருக்கா, நீங்க எங்க இங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும் கூ கேட்டுட்டு இருக்கான். கொலாபரேஷன்ல இன்வால்வ் ஆக மாட்டேன்னு சொன்ன, இப்ப வந்திருக்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு கூ சொல்லிட்டு இருக்கான், நாங்க ஜஸ்ட் கொலாபரேஷன் டீட்டெயில் பேசுறதுக்காக வந்தோம்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்துக்கிறாங்க. அப்படியே ஒரு டெலிவரி காய் வரான் பொக்கே எடுத்துட்டு வரவும் லாஷோ சொல்லிட்டு இருக்கா, எனக்கு கிடையாது, நான் இப்பதான் சிங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஊஷியோவா அப்படியே ஷாக்கா பார்த்துட்டு இருக்கான் ஷின்னு. இப்போ ஊஷியும் கேட்டுட்டு இருக்கா, பேர் எதனா போட்டிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும். அந்த டெலிவரி காயும் சொல்லிட்டு இருக்காங்க, பேபின்னு போட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவனுக்கு அப்படியே பொறைக்கேறிடுது, ஊஷியோக்கு தான் வந்திருக்கு, யாரோ கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறான். அதுக்குள்ள பார்த்தா வேற ஒரு பொண்ணு வரா, அவளுக்கு தான் வந்திருக்கு அந்த பொக்கே. அந்த பொக்கேவை கொடுத்துட்டு எல்லாரும் நார்மலா அப்படியே சேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே நார்மலா பேசிட்டு இருக்கோம். அவங்கள ஒரு பையன் சொல்லிட்டு இருக்கான், டீம் பி ஷின் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாங்க, ஊஷு நீங்க தான் நிறைய கேம் விளையாடி இருக்கீங்க, நீங்க டீம் ஏ ஷின்னுக்காக வந்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும். அவளும் சொல்லிட்டு இருக்கா, டீம் ஏ ஷின்னுக்காக எல்லாம் ஒன்னும் இல்ல, நான் ஜஸ்ட் வந்து அந்த கேரக்டருக்காக தான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். அங்குள்ள ஒரு பையன் சொல்லிட்டு இருக்கான், டீம் பி ஷின் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாங்க, டீம் ஏ ஷின் பார்க்க ரொம்பவுமே ஸ்ட்ரெயிட் ஃபேஸா இருக்கும், ஆனா டீம் பி ஷின்னோட ரியல் டைம் பெர்ஃபார்மன்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே நைட் ஆகுது. நைட்டு போயிட்டு அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். டீம் ஏ ஷின் பார்க்க ஷார்ப்பரா இருக்காங்க, ஸ்ட்ரெயிட் ஃபேஸா இருக்கு, பட் டீம் பி ஷின் வந்து லைஃப் டைம்ல நம்மளால கனெக்ட் பண்ண முடியுது, ரியல் டைம் ஒரு பர்சன் மாதிரி இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் பார்க்கவும் இவனுக்கு அப்படியே ஜலஸ் ஆயிடுது. அப்படியே லேப்டாப்பை கோவமா மூடுறான். இப்போ அப்படியே கேமிங் சென்டர்ல தான் காட்டுறாங்க. ஊஷியா அந்த ஸ்டாஃப் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கா, டீம் பி ஷின் தானே அங்க பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு உள்ள வரவும் அவளோட இன்ஸ்ட்ரக்ஷன் தான் படிச்சிட்டு இருக்கா. பக்கத்துல பார்த்தா லூயி. இவளுக்கு அப்படியே ஷாக் ஆயிடுது. அவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்கா, நீ எங்க இங்க அப்படின்ற மாதிரி கேட்கும். லூயியும் சொல்லிட்டு இருக்கான், நான் வேற கேரக்டர் பிளே பண்றேன், நான் ஷின்ஜா ஏன் எனக்கு பிளே பண்ணியிருந்தா உன் கையால தான் நான் செத்துருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். இவளுக்கு அப்படியே ரியலைஸ் ஆகுது, ஏன்னா டீம் ஏ ஷின் தான் இன்னைக்கு வந்திருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பும். டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வெல்கம் டு வர்ச்சுவல் ரியாலிட்டி கேம்ன்ற மாதிரி சொல்லிட்டு வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு இவளும் அப்படியே கேமுக்குள்ள போறா. இப்போ அப்படியே கேமிங்குள்ளதான் காட்டுறாங்க. ஊஷியோ அப்படியே நினைச்சு பார்த்துட்டு இருக்கா, நான் யாரை பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேனோ அவங்க தான் நிறைய பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். லூயி வந்து பேசிட்டு இருக்கான், ஏன் நீ அவங்கள பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன்னா என்ன சீக்கிரமா வின் பண்ணிடலாம், அவங்கள வின் பண்ண முடியாது அதுதானே அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். சரி உனக்கு என்ன வேணும்ன்ற மாதிரி ஊஷியை கேட்டுட்டு இருக்கோம். இவனும் அவளும் டீலிங் போட்டுக்கிறாங்க. அவன் கேட்டுட்டு இருக்கான், ஷின் கிட்ட ஒரு ரிங் இருக்கு, அந்த ரிங் நீ எடுத்து கொடுத்தனா நீ எது செய்யனாலும் நான் செய்யறேன் அப்படின்ற மாதிரி டீலிங் பேசுறாங்க. இப்போ அப்படியே ஒரு பர்சனை வச்சு டீ காஃபி அவன் மேல ஊத்திட்டு லூயி அப்படியே பேச்சு கொடுத்துட்டு இருக்கான். இவன் அப்படியே ரிங் எடுக்கலான்னு வரா, அதுக்குள்ள அவன் அப்படியே பார்த்துடுறான். அடுத்தவங்க பொருளை திருடுறது தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லவும் நான் இதை எடுத்துட்டு திரும்ப கொடுத்துடலான்னு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சமாளிச்சிட்டு இருக்கா. அப்படியே
ஊஷியோ சொல்லிட்டு இருக்கா, அந்த ரிங்கை மட்டும் கொடுங்க, உங்களுக்கு 5 கோல்டு பார் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், இவன் சேலுக்கு கிடையாது அந்த ரிங்குன்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறான். ஊஷியோவும் சொல்லிட்டு இருக்கா, இந்த ரிங் இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், அவனும் சொல்லிட்டு இருக்கான், நீ என் கூடவே இரு, நீ சாக மாட்டே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறான். இவளும் அவனை ஃபாலோ பண்ணியே போயிட்டு இருக்கா. அவளோட ஷூ சின்னதா இருக்கிறதுனால அவளுக்கு அடிபட்டுருது, அப்படியே நின்னுக்கிறா. இவன் கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி பார்க்கறான், இந்த ஸ்வீட்ஸை மட்டும் வாங்கி கொடு, இந்த ரிங்கு கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும். ஊஷியோ இருக்க மாட்டா. அப்படியே இந்த எபிசோட முடியுது. இன்னைக்கான எபிசோடு முடியுது. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓஷு ஹை நீ டு ஆல்.